நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, இரக்கம், அன்பு, பாசம், கருணை விட்டு கொடுத்தது. இதனால நீங்க இழந்தது போதும். இந்த 2025 எல்லாமே உங்களுக்கு இரண்டாக கிடைக்கும் மாறும் தருணம் இது. இதுதான் சரியான ஒரு காலகட்டம். டபுள் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய மகா யோகம் உங்களுக்கு கிடைக்க போது 4 கிரகத்துடைய பெயர்ச்சியும் இந்த ஒரே வருடத்தில் 2025 நடப்பதால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக விரிவாக விளக்கமா பார்த்துருவோம். அதையும் ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆனால் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடம் புத்தாண்டு பிறக்க போகிறது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல சுவர் இருந்தா தான் சித்திரை வரைய முடியும். அந்த சுவர்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்பு, நம்மளுடைய மனநிலை. இந்த ரெண்டு நல்லா இருந்தா தான் என்ன யோகமா இருந்தாலும் என்ன பாதகமா இருந்தாலும் அனுபவிக்க முடியும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட அந்த உடல் மனசை நமக்கு நல்லபடியாக வைத்து இருக்கக்கூடியது நம்மளுடைய ராசிநாதன். அப்போ மகர ராசிக்கு ராசிநாதன் யாருன்னா சனி பகவான். அவருடைய பெயர்ச்சி இந்த 2025 முதல்ல நடக்க போது அது முதல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 7.5 சனியினுடைய முடிவு காலகட்டம் முடிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பா பல காரியத்தில் விடுதலை, சந்தோஷம், நிம்மதி, ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் நிச்சயமான முறையில். அதுல குறிப்பா முதல்ல நடக்கக்கூடியது என்னன்னா, இந்த குடும்பத்துல தவறான நபர்களுடைய தலையீடு அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருந்திருப்பாங்க. தவறான வழியில போய் பொருள் நஷ்டம், பண நஷ்டம் அல்லது வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த தவறான நபர்கள் விலகுவார்கள். தவறான வழிக்கு போன உறவுகள் திருந்துவார்கள். பிரிந்து போன உறவுகள் திரும்புவார்கள். அது முதல்ல உங்களுக்கு நடக்கும். அதுக்குண்டான முயற்சி இதுவரை நீங்க போட்டிருப்பீங்க. ஆனா அந்த முயற்சிக்கு பலன் இப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அது 2020 முதல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ மகரத்தில் பிறந்த உங்களுக்கு 2ஆம் வீடு கும்பம், அந்த 2ல் இருக்கக்கூடிய சனி அடுத்து 3ஆம் இடம் மீனத்துக்கு மாறுது. முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான், அவர் உங்க ராசிநாதன். அப்போ ஜெயிக்கக்கூடிய வல்லமையை சனி பகவான் கொடுக்கிறாரு. ஏன்னா 3ஆம் வீடு தைரிய வீரிய ஜெயஸ்தானம், விஜயஸ்தானம். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி, அதுவும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும். தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இல்லை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் தீர்க்கப்படும். அதன் ரீதியாக உங்களுக்கு பழைய வழக்குகள், அது குடும்ப வழக்கா இருக்கலாம், விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம், சொத்து பிரச்சனையா இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் இதுவரை போட்ட முயற்சிக்கு இப்ப பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஜெயம், வெற்றி கிடைப்பது நிச்சயம். அது தான் மாற்று கருத்து. சரி, இப்போ எல்லாமே இரண்டாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்ன விஷயங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ல், ஏன்னா 3ஆம் இடம் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே பயிற்சி அடைஞ்சு 2ஆம் இடம் கும்பத்துக்கு வர்றாரு. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு கொடுக்கின்ற கிரகம். அது 2ல் வந்தா தன, குடும்பம், வாக்கு. அதுல முக்கியமா நான் சொல்லக்கூடியது, சில பேர் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கும் போதே வேலை கிடைச்சிடும். ஸோ வேலையும் படிப்பும் ஒரு சேர அமையக்கூடிய யோகம் உண்டு. இல்லை சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுடைய ப்ரொமோஷன் அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு அல்லது வேறு ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்கு பதவிக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி வேலை பார்க்கும்போது படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லாமே 2ஆம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம், ஏற்கனவே நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, பார்ட் டைம்ல ஒரு தொழில் பண்ணுவீங்க. அப்படி தொழில் பண்ணக்கூடிய பாக்கியம், அந்த தொழிலால் வருமானம், லாபம் கிடைக்கும். இல்லை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்டா ஒரு நிரந்தரமா ஒரு தொழில் அல்லது வேலை அமையும். ஸோ ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த வேலை அமையிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்டோ அல்லது கவர்மெண்ட் வேலையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால அந்த வேலையும் நீங்க விட மாட்டீங்க. இப்படி எல்லாமே 2ஆக மாறக்கூடிய தருணம். அதேபோல் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகி நல்லதொரு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்கள் விருப்பத்தைப்படி ஒரு துணையை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய தருணம் இது. அந்த மாதிரி ஒரு துணை நிச்சயமான முறையில் கிடைக்கும். தவறான நபர்கள் விலகி நிச்சயம் திருமண வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் நீங்க பெறுவது உறுதி. சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா கேது பகவான் உங்களுடைய மகரத்திற்கு 9ஆம் வீடு கன்னி, அந்த 9ஆம் வீட்டை விட்டு விலகி 8ஆம் வீடான சிம்மத்துக்கு அடியெடுத்து வைக்கிறாரு. கேது 8ல மறைஞ்சா ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. அப்போ ராகு கொடுக்கின்ற வீடான 2ஆம் வீட்டுக்கு வரலாம். கேது 8ல் மறைவது ரொம்ப ரொம்ப நல்லது. தீர்க்கப்படாத பல வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்க்கப்படும். தெளிவும் ஒரு முடிவும் ஒரு பதிலும் கிடைக்காத உங்களுடைய வாழ்க்கைக்கு பதில் கிடைக்க போகும் பல விஷயத்தில். அந்த பல விஷயம் அப்படின்றதுல முக்கியமா நான் சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கை மற்றும் வேலை. ஏன்னா தேர்வு எழுதிக்கிட்டே இருப்பீங்க, அது ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட பல தடவை முயற்சி பண்ண அந்த முயற்சியில் வெற்றி உண்டு. வெளிநாடு யோகம்
பூர்வீக சொத்து கைக்கு வருவது, வாழ்க்கை துணை வழியில் பிரச்சனை தீர்வது என இந்த 8ல் அமரக்கூடிய கேதுவாள் அரசு வழிகளில் கோர்ட்டு கேஸா இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது முடியும், கட்டுப்படும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் பூர்வீக சொத்து கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அந்த பிரச்சனை பெருசாக விஸ்வரூபம் எடுக்கும். ஒரு பிரச்சனை பெருசானா என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்படி முடியக்கூடிய தருணம் இது. இப்போ 9ஐ விட்டு கன்னியை விட்டு விலகிறாரு. அப்போ பதவி, பட்டம், பெயர், புகழ், நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அந்தஸ்து, ஒரு அதிகாரம் போன்ற விஷயங்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும். ஏன்னா அதுக்கு தான் முட்டுக்கட்டையா இருந்தாரு இந்த கேது. 2025 அவர் விட்டு விலகுவதால் இதற்குண்டான தடை விலகி எதிர்பார்த்த மாதிரி படிப்பு விஷயத்துல டிகிரி, பட்டம் போன்ற விஷயங்கள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் புதிய தொண்டு நிறுவனங்கள்ல சமூக சேவை செய்யக்கூடிய இடத்துல ஒரு கௌரவம், பெயர், புகழ் என அனைத்தும் கிடைக்கும். இது போக குடும்பத்திலையும் உங்களுடைய அந்தஸ்து உயரும். எப்படிங்க உயரும்? உங்களுடைய குடும்பத்தினுடைய பெயரே மாறும். எப்படி மாறினா, நீங்க தாய் தந்தையராகவோ தாத்தா பாட்டியாகவோ ப்ரொமோஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்திலையும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஏன்னா 9ஐ விட்டு கேது விலகுவதால் புத்திர பாக்கியம், வம்ச விருத்தி பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இதற்கு அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபத்தில் இருந்தவர் 6ஆம் வீட்டுக்கு போய் மறையிறாரு. குரு மறைஞ்சா எப்படி நல்லது? ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, உங்களுக்கு குரு எப்படிப்பட்டவர்? மகரத்திற்கு 12ஆம் வீடு தனுசு, அதற்கு அதிபதி. 3ஆம் வீடு மீனம், அதற்கு அதிபதி குரு. அப்போ 12ஆம் வீடு விரைய ஸ்தானம், விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 6ல போய் மறைந்தால் முதல்ல மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் குறையும். மாமியார் வீட்டு வழியில் வரக்கூடிய செலவுகள் குறையும். வண்டி வாகனத்தால் ஏற்பட்ட விரைய செலவுகள் குறையும். சரிங்களா? முக்கியமா பிள்ளைகளுக்கு கடன் பற்றாவது இந்த கல்யாணம் காட்சி, வேலை, தொழில், சொத்து பத்து அப்படி செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுடைய கடமையை முடித்து நிம்மதி காண்பீர்கள். நிம்மதி பெருமூச்சு நீங்க விடுவீங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இந்த வண்டி வாகன விபத்துகள் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தொடர்புடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் சரியாகும். அதில் இருந்த பணம், காசு திரும்ப கிடைக்க வாய்ப்புண்டு. ஆன்மீகம் அல்லது மருத்துவம் மற்றும் கல்வித்துறை, இந்த 3 துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டம். பரம்பரை தொழில், பூர்வீக தொழில் தொட்டவங்களுக்கும் நல்ல விதமான ஒரு யோகமான ஒரு காலகட்டம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் இந்த ஜவுளி, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதனால கண்ணும் கருத்துமாக கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேது எந்த விஷயத்தை 2ஆக உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரத்திற்கு 8ஆம் வீடு சிம்மம், அதில் அமரக்கூடிய கேது. 8ஆம் வீடுன்றது சிம்மம், அதற்கு அதிபதி சூரியன். நான் சொல்லியிருந்தேன். அரசு வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பா வேறு இடம் மாறக்கூடிய ஒரு சான்சஸ் கிடைக்கும். மத்திய அரசாங்க பணி அல்லது மாநில அரசு வேலை மத்திய அரசாங்க பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது ப்ரமோஷனோட இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த இரட்டை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஏற்கனவே உங்களுடைய போஸ்டிங்க்கு இன்னொருத்தர் வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அல்லது இன்னொருத்தருடைய போஸ்டிங்க்கு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவர்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைச்சி உங்களுக்கு அவர்கள் வழிவிட்டு செல்வார்கள். சரிங்களா? ஸோ அப்படி மற்றவர்களுக்கு நீங்க இடையூறாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் உங்களுடைய பதவிக்கு அவர்கள் இடையூறாக இருந்தாலும் சரி, அவர்கள் விலகுவதால் அந்த பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல சொத்துக்கள், ஒன்றும் பூர்வீக சொத்து கிடைக்கும், அல்லது நீங்கள் உருவாக்கக்கூடிய சொத்து பூர்வீக சொத்தாக மாறும். சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குரு பகவான் கண்டிப்பா கடன் பெற்றாவது பிள்ளைகளுடைய கடமை செய்து முடிப்பீர்கள். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அது கடன் பெற்றனாலும் வாங்கிடுவீங்க. அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய தருணம். ஒன்று அவங்களுக்கு திருமணம் நடந்து பிரிஞ்சு போவாங்க, அல்லது அவர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் இருந்துக்கணும். மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த 2025 மகர ராசியில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால், இந்த 8ல் கேது இருக்கிறனால கண்டிப்பாக ஜீவ சமாதி மற்றும் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த 3ஐயும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே போல் தேவையில்லாத உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம். என்ன நோய், என்ன பிரச்சனையே தெரியாமல் இருக்கலாம். தேவையில்லாத எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்தாலும் சரியாகாம போகலாம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஜீவ சமாதி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு தவறாம பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். சரிங்களா? ஸோ நல்லதுங்களே, நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆசிரியர் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்ததிப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வராகியம்மன் திருவடி சரணம்.